ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பழனிசாமிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். திமுகவினுடைய மிரட்டலுக்கு பயந்துதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று தாவேகாவின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறியிருந்தார். இந்நிலையில் அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஆதவ் கருத்து உண்மைக்கு மாறானது என்று ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பழனிசாமிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். பூங்குழலி, கிட்டத்தட்ட கடந்த 4 நாட்களாகவே தமிழக அரசியல்ல மிக முக்கியமான எல்லாருமே ஆதவ அர்ஜுனா தாவேகாவினுடைய போராட்ட மேடையில திமுக மிரட்டியதுனாலே ரஜினி அரசியலிருந்து விலகினார் என்ற ஒரு சர்ச்சை கருத்து தெரிவித்ததற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக அதிமுகவுடைய எதிர்கட்சி பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் நேற்று எதிர்ப்பு தெரிவித்தனர். தற்போது ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறை கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர் ரகுபதி, திருமாவளவன், எஸ்பி வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, அர்ஜுனமூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வசந்த், ஜான் பாண்டியன், புகழேந்தி மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போன்று திருத்துறை சார்ந்த அமீர் உள்ளிட்டவர்களுக்கும் என்னுடைய வாழ்வைக்கும் ஜெயவன ரசிக பெருமாள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அந்த அறிக்கையின் கடைசியாக காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ஒற்றை வரியில் அவருடைய பதிலை அந்த அறிக்கையில ஆதவ அர்ஜுனா கூறிய கருத்து பொய்யான கருத்து என்று தொடர்ந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல தெரிவித்திருந்தாங்க. அதே போன்று ரஜினி குறித்து பேசியது தவறு என்று எதிர்கட்சி தலைவர் நேற்று இரவு அறிக்கை வெளியிட்டிருந்தார். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் நேற்று மதியம் அறிக்கை வெளியிட்டிருந்ததால் தற்போது ரஜினிகாந்த் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு வரியாக பார்க்கப்படுகிறது. ஒரு வரி என்றாலும் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ஒரு வரியின் மூலமாக தன்னுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் ரஜினிகாந்த் தெரிவித்திருப்பதாக பார்க்க முடிகிறது. பூங்கொழி, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்கிற வரியை பற்றி நாம் பேச வேண்டும். ஏனென்றால் தனக்கு ஆதரவாக இருந்த தலைவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவிற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். தன்னுடைய கட்சி சார்பான ஆதரவென்று யாருக்காவது அவர் தெரிவிச்சிருக்கிறாரா இந்த அறிக்கையில? இல்லை, எந்த நேரடியாக ரஜினிகாந்த் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு தெரிவிப்பதை கிட்டத்தட்ட 1996 தேர்தலில் தெரிவித்தார். 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் எந்த ஒரு நேரடி ஆதரவையும் தெரிவிக்காமல் இருந்தால் கூட சில சமிக்கைகள் மூலமாக அவர் தெரிவித்து வந்தார். இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பொய் என்று தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கூட காலம் பேசாத ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற வரியின் மூலமாக அவர் தாவேக்கு எதிர்ப்பான ஒரு குரலை வெளிப்படையாக இல்லாமல் கூட மென்மையாக தன்னுடைய ரசிகர்களுக்கு தெரிவிக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்க முடியுது. இருப்பினும் எந்த ஒரு கட்சிக்கும் அவருடைய ஆதரவு என்பது இந்த அறிக்கையில் இருப்பதாக நம்ம பார்க்க முடியுது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.